எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நான் கொடுக்க போகிறது பெற்றோர்களுக்காக, அதாவது ஓசையில்லா அழுகைகள். அது என்ன ஓசையில்லா அழுகைகள்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம சின்ன பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது கண்ணிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்துடக்கூடாது, அழாமல் பார்த்துக்கணும்னு நினச்ச அதே அப்பா அம்மாவிற்கு வயதான பிறகு நம்ம செய்யும் தொல்லைகள் இருக்கு பாருங்களேன், அந்த தொல்லைகள்னால, அதாவது அழ தெரிந்தும் வாய்விட்டு அழாமல் ஓசை இல்லாமல் அழுகின்ற பெற்றோர்களுக்காக இப்பதிவு. பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுதியில் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அரபிலேயே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வைட்டல்ஸ் எடுக்கும்போது கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எனக்கு சுகர் இருக்குமா சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் சுகர் குறையவே மாட்டேங்குதுமா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே சொல்லிட்டு அவரே என்கிட்ட திருப்பி கேட்டார், எதனால் இந்த சுகர் வருது தெரியுமாம்மான்னு சொல்லி கேட்டார். எல்லாமே அரபிலே தான் பேசினார். அப்போ நான் சொன்னேன், நிறைய சிந்திப்பீங்க போல இருக்கு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, கல்யாணம் ஆச்சுன்னா சுகர் வந்துடும், ஒய்ஃப் இருந்தால் சுகர் வந்துடும், பிள்ளைங்க இருந்தால் சுகர் வந்துடும், சொந்தங்கள் இருந்தால் சுகர் வந்துடும், சொந்தங்கள் இல்லைன்னா சுகர் வந்துடும், அதே போல் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னாக்க சுகர் வந்துடும், படிக்கலைனாலும் சுகர் வந்துடும், வேலைக்கு போனாலும் சுகர் வந்துடும், வேலைக்கு போலினாலும் பிள்ளைகள் சுகர் வந்துடும், எப்படியோ ஒன்று சுகர் வந்துடுதும்மா, அது கூட சேர்த்து பிபியும் வந்துடுதும்மா, அதாவது ரத்த அழுத்தமும் வந்துடுதும்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதே அரபியில் திருப்பி கேட்டேன், நீங்கள் இவ்வளோ சிந்திக்கிறதுனால எஸ் ஃபைதா, என்ன நல்லது வந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப சீக்கிரமாக பதில் சொன்னார். என்ன தெரியுங்களா, அதுதான் வந்திருக்கேம்மா, சுகரும் பிபியும் வந்திருக்கே சொன்னாங்க. நான் ஆச்சரியமாக அவரை பார்த்தாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பிபியும் சுகர் இருந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாக இறந்துடலாம் இல்லைம்மா, அந்த ஒரு நல்ல காரியத்தை பிள்ளைங்க பண்ணுறாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் மனசு வலிச்சிச்சு. வயதான காலத்தில் தான் இவ்வளோ நாள் நம்ம செஞ்சது, நம்மளுடைய கடமையில் நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற வயது அது. அதாவது நாம் சாதிச்சிட்டோம், நம்ம பிறந்ததனுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டிய பெற்றோர்கள் இன்றைய நிலையில் சுகரும் பிபியும் பிள்ளைங்கனால வந்துருச்சு, குடும்பத்தினால வந்துருச்சு, அதுதான் நம்மளுக்கு நிரந்தரம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்ம பெற்றோர்கள்லாம் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் சங்கடத்திற்குரிய உண்மையாகும். உடனே நம்மள சில பேர் கேட்கலாம், இது சவுதியில் இருக்கவங்களுக்கு தான் இப்படி, இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம், நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு எல்லாரும் நினைக்கலாம். அப்படி கிடையாது. எல்லா நாட்டிலையுமே, இந்த நாட்டில், அதுவும் இல்லாமல் இவர் சொன்னதில் பாருங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பெற்றோர்களை பார்த்து நம்ம கேட்டோம்னா, இவர் இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தாலும், பிள்ளைகள் படித்தாலும் சுகர் வந்துடும், படிக்கலினாலும் சுகர் வந்துடும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்தாங்கல்ல. ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருக்க பெற்றோர்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து, என் பிள்ளைக்கு பெண் பிள்ளையாக இருந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும், எப்படி வளருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதே போல் பையனாக இருந்தால் அவனை எப்படி நான் கரை சேர்க்கிறது. இப்போ இந்த காலத்து பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, உங்களுடைய காலம் வேற, எங்களுடைய காலம் வேற, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இது போல் கேப்பு வந்துருச்சு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால்
கேப் விடாம யோசிக்கிறவங்க தான் நம்மளுடைய பெற்றோர்கள் என்பது. ஆனா அந்த பெற்றோர்களை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறோமான்னு பார்த்தோம்னா முக்காவாசி இல்லை. வேணா பெருமைக்கு சொல்லலாம், என் பெற்றோர்களை இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா மனதளவில் ஓசை இல்லாமல் அழுது கொண்டிருப்பவர்கள் தான் நம்மளுடைய பெற்றோர்கள். எண்ணிக்கையோடு எழுத்தை கற்றோம், எழுதுகோலை கையில் பிடித்தோம், எல்லாம் கற்ற பின் என் கலை என் திறமை என பார்போற்ற வளர்த்த பெற்றோர்களை பாராமுகமாய் சிரம் தாழ்த்திட விட்டு விடுகிறோம். தர்மமா பிள்ளைகளா? சோற்றுக்கடன் தீர்க்க வேண்டாம், சொற்பேச்சு கேட்க வேண்டாம், சொத்து சுகத்தை விட்டு கொடுக்க வேண்டாம், சோர்ந்து போய் உடல் தளர்ந்து அமர்ந்திடும் பெற்றோர்களை சேர்த்தணைத்து வாழ்வது சிரமமா பிள்ளைகளா? நம்ம எல்லாருமே சொல்றது ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்றோம். ரொம்ப வைக்கூசமா சொல்றோம், ஜென்ரேஷன் கேப்புனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு. ஆனா அந்த கேப்பே விடாம தன்னுடைய பிள்ளையோடு நிறுத்திக்காம நம்மளுடைய பிள்ளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுடைய வாழ்நாட்களை எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். கேப் விடாம இந்த கேப்பை நம்ம என்ன சொல்றது? அப்படியாப்பட்ட பெற்றோர்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? அதாவது நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம் சொல்லிட்டு பெருமைப்படுவதற்கு முன்பாக நம்மை இப்படி பெருமைப்பட வைத்தவர்களை மன மகிழ்ச்சியோடு கடைசி காலத்தில் அவர்களுக்கு நாம் பணிவிடைகளை செய்து அவர்களை அனுப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நிரந்தரமான சாதனைன்னு எத்தனை பேர் நம்மள நினைக்கிறோம்? அப்பா அம்மா கிட்ட மட்டும் பொருள் இருந்தால் அது பொது சொத்தாகி விடுகிறது. ஆனால் திருமணம் ஆன உடனேயே பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் பண கணக்குல கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தப்ப கூட எல்லா பணமும் பெற்றோர்கள்கிட்ட கொடுத்து அவர்கள் பாதுகாப்பார்கள், அவர்கள் வழி நடத்துவார்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இல்லை, மேரேஜ் ஆன உடனே அவர்களுடைய பணமாகி விடுகிறது. அதே போல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் அவர்களுடைய வசதிகளை பார்த்து கொள்கிறார்கள். ஈவன் இப்பெல்லாம் ஒரு வீடு ஒரு அப்பா அம்மா கட்டி இருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட வேணாவே ஒரு வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறமேல இருக்கிற செலவுகளை செஞ்சுக்கிட்டோன்னு நம்ம கட்டியிருப்பாங்க. ஆனா அதே பிள்ளைகள் கல்யாணம் ஆன உடனே நமக்குன்னு ஒரு வீடு வேணும் இல்லைங்க, நாமன்னு அப்ப இந்த வீடு என்ன? அது பரவாயில்ல, அது உங்களுடையது சொல்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதே போல ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல பங்கு எல்லாரும் தனித்தனியா இருப்பாங்க. ஒவ்வொரு வீடு வாங்கிக்கிட்டு இல்லைன்னா வாடகை வீட்டுல இருந்துட்டு தனித்தனியா இருப்பாங்க, அப்பெல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப பொது சொத்தாகி விடுகிறது. அப்பொழுது அந்த அப்பா அம்மா தான் பார்க்கணும். அது வயதாகி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நாம சிறு பிள்ளையாக இருந்த போது நமக்கு நகைகளை போட்டு அழகு பார்த்தவர்கள், அதுவும் நம்மளோட இல்ல, நம்மளுடைய அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் நகை போட்டு பார்க்கணும். பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, உன் பொண்ணுக்கு ஏன் இன்னும் நகை எடுக்கல, எடு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா அம்மா கிட்ட அதே பொது பிரச்சனை வரும்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அப்போ பொது சொத்து அம்மா அப்பாவுடைய சொத்து தான். அப்பாவும் அம்மாவும் பென்ஷன் வாங்குறவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க வயசான காலத்துல? இதுக்கு பதில் சொல்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 1000 பேர் சுத்தி வருவாங்க. ஆனா அந்த வயதான காலத்துல அவங்க கிட்ட இருந்து ஏன்பா வாங்கணும், அவங்க நிம்மதியா வாழட்டும்னு நம்மள சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வயசான அம்மாவை டெய்லி அவங்க பிள்ளைங்கள்னால அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் 2 நாள் பார்ப்போம், 3ஆவது நாள் அந்த பாட்டிக்கு என்ன வேற வேலை இல்லை, வயசாயிடுச்சு இல்லை, அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல மூளையில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே, இப்படி சொல்லுவாங்க. அதே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல அந்த அம்மாவுடைய நகையை கழட்டி கேட்பாங்க பிள்ளைகள். அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் சரியே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இது 3 பேருக்கும் சேர்ந்தது, 3 பேரும் பங்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு அசிங்கம் அவங்களுக்கு. ஆனா பெத்த அம்மா அப்பா கிட்ட கேட்பாங்க.
உனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, அதனால நகையை கொடுமா. என்ன பெற்றவர்கள் இல்லை, ஐயோ பாவம் புள்ள கஷ்டப்படுறதுனால தானே வந்து கேட்குறாங்கன்னு வெகுளித்தனம். அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன குறை வைச்சோம், என்ன குறையோடு இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நினைக்கிறதில்ல. நினைக்காம உடனே கழட்டி கொடுத்துட வேண்டியது. அதையும் அவர்கள் வாங்கி கொண்டு போகிறார்கள் என்றால் என்ன மனசாச்சு, என்ன மனது அது? அதே போல இது அம்மா அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்கன்னா பென்ஷன் வரும். பென்ஷன் வந்துட்டு இருந்தா அந்த பென்ஷனுக்கு கணக்கு கேட்கிறார்கள். நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். அதை ஆனால் யாரும் எதுவுமே வெளியில வர்றதில்ல. ஏன்னா அவர்களுடைய ஓசை இல்லாமல் அவர்கள் அழுவதால் தான் வெளியில எதுவுமே வர்றதில்ல. வெளியில வந்தாலும் என்ன சொல்ல போறோம், வயசாயிடுச்சு தானே, அந்த அம்மாக்கு எதுக்கு நகை, வயசாயிடுச்சு தானே, அந்த பென்ஷனை வச்சு என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண முடியாது. நினைச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் அந்த பென்ஷன் மணியை வச்சு அவங்க என்ன பண்ண முடியாது வயசான பிறகு. அதாவது கடைசி வரைக்கும் நமக்கு கூட வர்றது புண்ணியம் மட்டும்தான் இல்லையா? இந்த பிள்ளைகள்லாம் யாரும் கூட வர போறதில்ல, குழி வரைக்கும் தான். ஆனா அந்த அவங்க செய்யற புண்ணியம் கூட வரும் இல்ல. இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை வளர்ப்பதற்காக எல்லா நேரங்களையும் உழைப்புகளையும் செலவழித்த அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறமேல அவர்கள் தனியாக உட்கார்ந்திருக்கும் போதாவது அட்லீஸ்ட் அவர்களுடைய அந்த பென்ஷன் மணியை வச்சு 4 பேருக்கு தர்மம் செய்து அந்த புண்ணியத்தை சேர்த்து கொள்ள மாட்டார்களா? வயதாகிவிட்டால் அவர்களுக்கு பணம் வேண்டாம், வயதாகிவிட்டால் எதிர்த்து பேசக்கூடாது, வயதாகிவிட்டால் பிள்ளைகளிடம் கணக்கு கேட்கக்கூடாது, வயதாகிவிட்டால் நகை போட்டுக்கொள்ளக்கூடாது. நகை என்னத்துக்கு? அதே பெற்றோர்கள் தானே நம்மை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் பெற்றோர்கள் ஆவோம் இல்லையா? இந்த வயதை அடைவோம் அல்லவா? அன்னைக்கு நம்ம பிள்ளைகளே நம்ம இப்படி தானே பார்ப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறது இல்லைன்னு தெரியல எல்லாரும். அதனால வேண்டி பாருங்களேன், அந்த நோயாளி சொன்னது போல நம்ம பிள்ளைகளாகிய நாம் நம் பெற்றோர்களுக்கு கொடுப்பது என்னவென்றால், அதாவது அவர்கள் நமக்கு அழியாத சொத்துக்களை கொடுத்தார்கள். நாம் அழியும் சொத்தான சுகரு, பிபி, மன உளைச்சல், இதை தவிர நம்ம பெற்றோர்களுக்கு நாம் எதையாவது நம்ம கொடுத்திருக்கோம் என்று யோசித்து பார்த்தோமே ஆனால் 10% தாங்க இருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லாம் யோசிச்சு கூட நம்ம பார்க்கறது இல்லை. எந்த பிள்ளைகளாச்சப்பா அவங்களுக்கு பென்ஷனே வந்துக்கிட்டு இருக்கட்டும், மாசமானா நம்ம இதில் போய் கொஞ்சம் காசு அம்மாவுக்கு கொடுப்போம், கொஞ்சம் பணம் அப்பாவுக்கு கொடுப்போம், அவர்கள் கொஞ்சம் செலவு பண்ணட்டுமே. நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருப்போம்மா? கொடுத்தால் என்ன குறைஞ்சா போயிடுவோம். சரி, கொடுக்க தான் முடியல, நம்மக்கிட்ட வயது இருக்கிறது, வயதை விட பெரிய சொத்து என்னங்க இருக்க முடியும்? பிள்ளைகள்கிட்ட வயது இருக்கு, உழைக்க முடியும். அப்படி உழைக்க முடியும் என்ற தருணத்தில் பெற்றோர்களை ஏன் வயதாகி விட்டதால அவங்களுக்கு பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், அவர்களுக்கு நகை வேண்டாம் என நாம் யோசிப்பது தவறு என்று நினைக்க வேண்டாமா? கொடுத்து உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை மனம் நொந்து ஓசையில்லாமல் வைத்து விடாமல் காப்பது நம்மளுடைய கடமை என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்.